இப்போ இருக்கிற இளைஞர்கள் சாப்பிடாது 1985, 80, 89 வரைக்கும் பிறந்தவங்க சாப்பிட்டு ரசித்து நாங்கள் வளர்ந்த விஷயங்கள். உப்பு கண்டம் கறி அறுத்து அதை பதப்படுத்தி உப்பு கண்ட குழம்பு வைப்பாங்க. அது வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி கறியை வந்து ஊறுகாய் பண்ணி வைப்பாங்க. வெள்ளு ஊறுகாய், அதில் நிறைய ஊறுகாய் வரும். அந்த கறி ஊறுகான்னு சொல்லுவாங்க அதை. அந்த பதப்படுத்தி வச்சதை சாப்பாட்டுக்கு அதை போட்டு அப்படியே அது பிசைஞ்சு சாப்பிட்லாம். வெறும் ஊறுகாய் மாதிரி சூப்பராக இருக்கும். அது கிட்டத்தட்ட 6 மாதம் 5 மாதம் வரைக்கும் 4 மாதம் வரைக்கும் கெடாது அது. அந்த ஊறுகாய் கறி ஊறுகாய் இன்னைக்கு வரைக்கும் இந்த இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் சாப்பிடாது 1985, 80க்கு 89 வரைக்கும் பிறந்தவங்க சாப்பிட்டு ரசித்து வாழ்ந்தது. இன்றைக்கும் ஜவ்வாதி மலை, ஜம்னாமுத்தூர் பக்கம் இதை பதப்படுத்தி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் கலாச்சாரத்தை வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் நாகரிகன்ற பேரில் பல விஷயங்களை நம்ம மறந்துட்டு உப்பு கண்டன்றது ஒரு பானை செட்டி அது ஒப்பாக கொட்டி வைப்பாங்க. நாட்டு கருவாடு, உப்பு கண்டம், கறி ஊறுகாய், அது அது வேறங்க. அந்த லைஃபே வேறங்க. இன்னைக்கு அது கனவாக போயிடுச்சு. கலாச்சாரன்ற பேரில் மரபணுமே மாறிடுச்சு. வரத்த தலைமுறை வந்து மரபணு ஒழுங்காக பிறக்கமான்றதே கேள்விக்குறி தான். தமிழர்கள், அதுவும் குறிப்பாக தமிழர்கள் நல்ல மரபணுவோடு பிறப்பாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கலாச்சாரங்கள் அழிஞ்சதுனால, அவங்க உணவு பழக்கங்கள் மாறந்தனால பெரிய ஒரு அடுத்த தலைமுறையை வந்து இந்தியாவிலே அதிகம் குழந்தைகள் பெறாத மாநிலம் தமிழ்நாடாக மாறிட்டுருக்கு. இது ரொம்ப ஆபத்து. தயவுசெய்து இது நம்ம வந்து சரி செஞ்சுக்கணும்.